போக போக நான் சொல்ல விரும்புறேன். ஆம், அது மட்டும் இல்லாம இந்த பைபிள் ஸ்டடி ப்ரோகிராம்ல வந்து டைமிங் கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணலாம் அப்படின்ற ஒரு புது ரெசல்யூஷனுக்கு வந்திருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவு கரெக்ட்டான டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணி கரெக்ட்டான டைமுக்கு முடிச்சிடலாம் அப்படின்ற ரெசல்யூஷனுக்கு நாங்க வந்திருக்கோம். அதேபோல எங்களுடைய அதாவது இந்த பைபிள் ஸ்டடி பற்றியும் நான் சொல்றேன். ஸோ முன்னாடி வந்து நம்ம எப்படி படிச்சிருப்போம்னா, ஒரு டைரக்ட் புக் ஸ்டடியா படிச்சிருப்போம். அதாவது ஒரு உதாரணத்துக்கு இப்ப ரோமன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா, ரோமன்ஸ் ஃபுல்லா நம்ம கவர் பண்ணியிருப்போம். 1 கொரிந்தியர் எடுத்தா 1 கொரிந்தியர் ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் புக்குக்கு போவோம். ஸோ அந்த மாரி இதுவரைக்கும் நம்ம படிச்சிருப்போம். பட் இந்த பைபிள் சீரிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து எவ்ரி மண்டேஸ் அ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, புக் ஸ்டடி. அ ஸோ நாங்க இப்போதைக்கு எஃபிஷியன்ஸ் புக் டிசைட் பண்ணியிருக்கோம். எபேசியர் டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்ரி மண்டே எபேசியர் இருக்கும். எவ்ரி டியூஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கேரக்டர் ஸ்டடி இருக்கும். அதாவது ஏதோ ஒரு பைபிள் கேரக்டர் ஒருத்தவங்கள பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதேபோல எவ்ரி வெட்னஸ்டே பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு தீமேட்டிக் ஸ்டடி இருக்கும். தீமேட்டிக் ஸ்டடி அப்படின்னா, ஒரு கருத்து. ஸோ நம்ப அ நமக்கு மனசுல எழும் பல கருத்துக்கள், பல சந்தேகங்கள். அதுல ஒண்ணு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளுடைய புது பைபிள் ஸ்டடியோடைய ஒரு ஒரு மேஜர் சேஞ்ச். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள். அ முடிஞ்ச அளவு உங்களுடைய கேமராவ ஸ்விட்ச் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஏன்னா, நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து டிஸ்கஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஈவன் இஃப் நாட் கேமரா ஆன் பண்ண முடியலன்னா கூட ஓகே, நோ ப்ராப்ளம். பட் ஆக்டிவா நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம பைபிள் ஸ்டடி முடிஞ்ச உடனே ஒரு டிஸ்கஷன் செஷன் இருக்கும். அந்த டிஸ்கஷன் செஷன் அப்ப நீங்க உங்க மனசுல உள்ள கேள்விகள், இல்ல பில்லி அங்கிள் சொல்ற பாயிண்ட்ஸ்க்கு வந்து நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ராவா நல்ல பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கூட யூ கேன் ஃப்ரீலி டாக். பட் என்னன்னா நீங்க ஆக்டிவா இன்வால்வ் ஆகணும். அதுதான் எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். ஸோ ஐ திங்க் நான் எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல வேற எந்த பாயிண்ட்டும் இல்ல. ரைட். இன்கேஸ் உங்களுக்கு எனி டவுட் இருக்கு ஆர் ஏதாவது நீங்க சொல்லணும், டெஸ்டிமோனி சொல்லணும்னா கூட ரிலேட்டட் டு த சப்ஜெக்ட் டெஸ்டிமோனி சொல்லணும்னா கூட யூ கேன் ஷேர் வித் அஸ். ஸோ இன்ட்ரோடக்ஷன் இதுதான் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நான் குடுத்துட்டேன். இப்போ நம்ம ப்ரோகிராமுக்கு போகலாம். ஸோ ப்ரோகிராம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேயர் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் நம்ம கண்கள மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் நல்ல பிதாவே இயேசப்பா, இந்த நல்ல சாயங்கால வேலைக்காக நன்றி இயேசப்பா, ஸ்தோத்திர இயேசப்பா. மட்டுமாக சகோதர சகோதரிகளாய் ஆண்டவரே நாங்கள் ஒன்றாக கூடி ஒருமித்து ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை பற்றி ஆராய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள எங்களுக்கு நீர் கிருபை செய்ததற்காக நன்றி இயேசப்பா. மட்டுமாக இயேசப்பா, வெபினார் சீரிஸ் பார்ட் 1 இயேசப்பா சக்சஸ்ஃபுல்லாக முடிக்க கிருபை செய்ததற்காக நன்றி இயேசப்பா. 66 புத்தகங்களையும் இயேசப்பா நாங்கள் ஒரு ஒரு ஃபுல் சம்மரி படிக்க எங்களுக்கு ஒரு கிருபை செய்ததற்காக நன்றி இயேசப்பா. அதே போல இயேசப்பா இந்த புது ஒரு இயேசப்பா நாங்க சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இயேசப்பா. பில்லி அங்கிள் மனசுல நீங்க இந்த கொடுத்த அந்த ஐடியாவுக்காக நன்றி இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. இம்மட்டுமாக இயேசப்பா ஒரு டீமாக நாங்க இதை பற்றி இன்னும் நல்ல ஆழமாய் இயேசப்பா உங்க வேதத்தை இன்னும் ஆழமாய் நாங்க இயேசப்பா தியானிக்க எங்களுக்கு கிருபை அருளுங்க இயேசப்பா. அதே போல நாங்க தியானிப்பது மட்டும் இல்லாம இயேசப்பா எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்து அடுத்தவங்களுக்கு எடுத்து கற்றுக் கொடுக்க எங்களுக்கு கிருபை அருளுங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம் இயேசப்பா. உங்க ஞானத்தின் ஆவியானவரினால் எங்களை நிரப்பி எங்களை நீங்க வழிநடத்துங்க இயேசப்பா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். வரப்போகும் அனைவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. விசேஷித்தமா பில்லி அங்கிள், ஜெனிஷா, ஜீவா, அதே போல எல்லா ஆர்கனைசர்ஸ்க்காகவும் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவங்களை நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. அவங்க நல்லபடியா ஆர்கனைஸ் பண்ணவும், உங்க வார்த்தைகளை எடுத்து சொல்லவும் கிருபை அருளுங்க இயேசப்பா. அதே போல எங்க பார்ட்டிசிபென்ட்ஸ்க்காக நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அன்னபூர்ணி ஆண்டி, அஜித் பிரதர், பிரேமலதா ஆண்டி, மத்த எல்லாருக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஜெபா ஆண்டி, காந்தி அங்கிள் எல்லாருக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் இயேசப்பா. எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிங்க இயேசப்பா. உங்க கிருபை, உங்க பிரசன்னம் எல்லோரும் கூட இருக்கட்டும் இயேசப்பா. எங்களை நாங்கள் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஸோ நம்ம ஜெபம் முடிஞ்சிருச்சு. இப்ப நம்ம அடுத்த செஷனுக்கு போகலாம். ஸோ நம்மளை ஆராதனைக்குள்ள நடத்த நம்ம ஜெனிஷா இருக்காங்க. ஸோ ஜெனிஷா ப்ளீஸ் ஓவர் டு யூ. ஜீவானா ஜீவானா ஜீவா இருக்கீங்களா? ஜெனிஷா கேக்குதா? எஸ் எஸ்பா. கிளியரா இருக்குண்ணா. ஓகே ஜெனிஷா.
ஆஹ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாரையும் வாழ்த்துறேன். இந்த டைம்ல கூட இப்படியா வேதத்தை பகுத்து படிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நம்ம நன்றி செலுத்தலாம். தொடர்ந்து ஜெனுஷா நமக்காக ஒரு பாடல் பாடுவாங்க. அதை தொடர்ந்து நம்ம ஆராதனையை செய்யலாம். சோ ஜெனுஷா கடந்து வந்த பாதைகளை எல்லாம் நினைச்சு பார்த்து ஆண்டவர் செய்த எவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு வருஷத்துல 66 புத்தகத்தினுடைய ஒரு ஓவர் வியூவை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப இன்னும் ஆழமா படிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபை தந்திருக்கிறாரு. இந்த லாக்டவுன் சீரியஸ்ல எப்படி போகும்னு கூட நம்ம நினைச்சு பார்க்கல. நம்ம இன்னைக்கு நிக்கிறதுக்கு கூட ஆண்டவரோட கிருபை தான். சோ அதை நினைச்செல்லாம் நம்ம துதிக்கிறோம். எவ்வளவு நம்ம கண்ணு முன்னாடி எத்தனை பேர் எப்படி எல்லாம் இதுவாகுறாங்க இல்லையா? சோ அப்படிப்பட்ட டெத் நியூஸஸ்னா நாளுக்கு நாள் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தேர்ட் வேவ் வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அது எப்படி இப்போ அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ். பட் கடவுள் வந்து நம்மள நடத்துற விதம் இருக்குல்ல, நம்மள பாதுகாக்கிறாரு இல்லையா? நம்மள எவ்வளவு அவருடைய அடைக்கலமான அந்த பட்டணத்துக்குள்ள வச்சிருக்கிறாருல. அவரோட கருத்தினுடைய அந்த இதுக்குள்ள நம்ம இருக்கோமா? எவ்வளவு இதெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம எப்படி எல்லாம் துதிக்கணும் இல்லையா? அண்ணே, அக்கா, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நம்ம துதிக்க போறோம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் அப்படின்ற பாடலை ஜனுஷா நம்மளுக்காக பாடுவாங்க. எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு நம்மளும் பாடலாம், நம்மளும் ஆண்டவரை துதிக்கலாம். கடைசியா நம்ம ஒரு சின்ன வர்ஷிப் எடுத்து பைபிள் ஸ்டடிக்குள்ள நம்ம கடந்து போலாம். ஜனுஷா. எஸ் அண்ணா, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே, எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பாடினா வாய்ஸஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால நீங்க மியூட் பண்ணிட்டு ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை தேங்க் பண்ணி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்பசுவன் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்பசுவன் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னில் பதறாதே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே, கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைத்தாரே. என்னை என்னை துதி செய்வாய் யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போர் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையோ. என்னை என்னை துதி செய்வாய் என் அடங்காத கிருபைகளுக்காய், என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே, என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. அன்னிமார், அக்கமார், இந்த வேலையில கூட நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்படியா ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார்ல. இது ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன். நம்ம லைஃப் அடுத்த கட்டம் எப்படி போகும்னே தெரியல. எலியாவின் தேவன் எங்கேன்னு சொல்லி அப்படியே நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம விசுவாசம் எப்படியா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு வேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட என்னால ஆண்டவர் துதிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா, இன்னைக்கு நம்மளெல்லாம் பார்த்து அப்படி ஒரு கொஸ்டின் ஆண்டவர் ரைஸ் பண்ண நம்மளால எப்படி அன்னை மாதிரி துதிக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு கடந்த காலத்துல அவர் செய்த நன்மைகள்லாம் ஏராளம் இல்ல. எப்படி எல்லாம் ஆண்டவர் நடத்தி வந்திருக்காங்க இல்லையா? அதெல்லாம் நினைச்சு நம்ம துதிக்கலாம்ல. அவருடைய ரட்சிப்பு நமக்கு
நம்ம ரட்சிக்கப்பட்டதே, நம்ம அழைக்கப்பட்டதே, தெரிந்து கொள்ளப்பட்டதே நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிருபை இல்லையா? யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சிருக்கே. எங்கேயோ இருந்த நம்மள இன்னைக்கு வெர்மினார் ஆண்டருடைய பைபிள் ஸ்டடீஸ்ல ஆண்டருடைய வேதத்தை தியானிக்கும்படியா நம்மள எல்லாரையும் ஒன்று கூட்டி இருக்கிறாரே அண்ணமார் அக்கமார். எப்படிப்பட்ட ஒரு பெரிய ஸ்லாக்கியம். முன்னாடி ஒரு காலத்துல வேதமே இல்லாம இருந்துச்சு. அப்ப முக்கியமானவங்க மட்டும்தான், சில பேருக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் இருந்துச்சு, அதை படிக்கிற பாக்கியம். அவங்க மட்டும்தான் எல்லாருக்கும் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வேதத்தை படிக்கும்படியா நம்ம கையில அருளப்பட்டிருக்கு இல்லையா? இத்தனை பெரிய கிருபை இல்லையா? இத்தனை பெரிய கிருபை இன்னி சொல்லலாமா? நம்ம லைஃப்ல நமக்கு தினமும் உண்ண உடவும் உடையும் தராங்க எத்தனையோ பேர். அது கூட இல்லாம இன்னைக்கு சமைச்சு ரோட்ல இருக்காங்க அன்னை மறக்கமா. ஆனா நமக்கு ஈவா கிருபையா நமக்கு கொடுத்திருக்காங்களே, ஆண்டவரை எப்படி துதிக்கணும் இல்லையா? யோர்தான் போல நமக்கு பாரம் வரும்போது தாயை போல தேற்றினாரே, தந்தையை போல அணைச்சாரே, தாங்கி பிடிச்சு நடத்தினார் இல்லையா? அவரோட வேதத்தை கொடுத்து ஈவன் தான் நம்ம ஃபெயிலியர்ஸ், நம்ம உலக மனுஷங்களை தள்ள போது கூட, எல்லாரும் விட்டு ஒதுக்குற போது கூட, நீதான் எனக்கு வேணும், நீ ஒண்ணும் இல்லைன்னு எல்லாரும் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க எனக்கு வேணும்னு நம்மளை பிடிச்சு இவ்வளவு நாள் தாங்கி வழி நடத்திருக்கிறாரே அன்னைமார் அக்கமார். அப்படிப்பட்ட அன்பு நினைச்சு நம்ம எப்படி துதிக்கணும்? ஈவன் இது வாட்சல் மோடா இருந்தாலும் கூட நம்ம இருக்கிற இடத்துல ஆண்டவரை நம்மளுடைய இருதயத்தால நம்ம துதிப்போம் அன்னைமார். ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை தான் பாக்குறாரு, நம்ம உள்ளத்துல பாக்குறாரு. ஒருவேளை இங்க கேமரா எல்லாம் ஆஃப் பண்ணிருக்கலாம், ஆனா எல்லாருக்குமே ஆண்டவருக்கு முன்னாடி அது எல்லாமே வெளிப்படையா இருக்குது. சோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோட நம்ம துதிப்போம் அன்னமார். கடைசியா ஜெனுஷா அந்த யோர்தான் நதி போல் அப்படின்னு சொல்லி அதை பாடும் போது நம்ம உள்ளத்தை திறந்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். அந்த விசுவாசத்தோட, அந்த ஒரு நம்பிக்கையோட நம்ம ஆண்டுக்கு நன்றி செலுத்துவோம் அண்ணமார் அக்கமார். யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையோ, என்னை என்னை துதி செய்வாய். எங்களை அதிகமா நேசித்து வழிநடத்தும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. ஆண்டவரே, அளவில்லாத உங்களுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தகுதியற்ற எங்களை ஒரு நாளில் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சித்தத்தை எங்கள் மேல வைக்கிறதுக்கு நாங்கள் எம்மாத்திரம் கத்தாவே தகுதியற்ற புழுக்கள் தானே சுவாமி. ஆனால் எங்களுக்கு கத்தாவே ரட்சிப்பை கொடுத்து தெரிந்து கொண்டு ஆண்டவரே வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு கத்தாவே இப்படிப்பட்ட ஒரு அன்சர்டனான சிச்சுவேஷன்ல கூட தியானிக்கும்படியா ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரே அப்பா. அதற்காக எல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய லைஃப்ல நீங்க இன்டர்மீடியேட் ஆனதுக்காக, அந்த என்கவுண்டர் தந்ததுக்காக எல்லாம் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து கத்தாவே ஆண்டவரே எங்களை உருவாக்கும், எங்களை வணையும் சுவாமி. ஆண்டவரே, களிமண்ணா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்க இனி வரப்போற நாட்கள்ல படிக்க போற ஒவ்வொரு வேத ஆராய்ச்சியிலையும் கத்தாவே எங்களோட பர்சனல் லைஃப நீங்க செதுக்குங்கப்பா. எங்களோட வாழ்க்கையில தனிப்பட்ட விதத்துல ஆண்டவரே நீர் இறங்கி செயல்பட வேண்டும்படியா நாங்க செபிக்கிறோம் அப்பா. தேவையானவைகளை ஆண்டவரே செதுக்கும்படியாயும் தேவையற்றவைகளை எடுத்து போடும்படியாயும் நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய கருத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கருத்தின் கிரியையா எங்களுடைய வாழ்க்கை இருக்கும்படியாக நாங்க ஜெபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த துதியும் ஜெபத்தையும் ஆண்டவரே உமக்கே ஏறெடுக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எங்கள் இனிய நல்ல தகப்பனே. ஆமென். 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 தேங்க்யூ ஸோ மச் ஜெனிவா, அஜீவா, ஜெனுஷா. நீங்க 2 பேரும் சேர்ந்த ஒரு அருமையான ஒரு வர்ஷிப்குள்ளார எங்கள் அனைவரையும் நீங்க நடத்தி சென்றீங்க. ஸோ எல்லாரும் தேவனை நன்றாக துதிச்சு ஆராதிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஜீவா சொன்னது உண்மைதான். நம்மள பல பேர் ஒதுக்கும் போது, நீ வேஸ்ட், நீ வாழ்க்கையில மேலேயே வரமாட்ட அப்படின்ட்டு ஒதுக்கும் போதுதான் தேவன் அவரே வந்து உலகத்துக்கே ராஜா, அப்படியும் அவர் வந்து நம்மளை போல சிறுமைப்பட்டவர்களை தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம மறைச்சிருக்க வேண்டியது, ஆனாலும் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஸோ நம்ம தேவனை நன்றாக துதித்து நீங்க ஆராதிச்சிருப்பீங்க நான் நம்புறேன். இப்பொழுது நம்ம மிக முக்கியமான நேரத்திற்கு வந்திருக்கிறோம்.
அதாவது வேதத்தை ஆராயும் நேரம் நம்மளை பைபிள் ஸ்டடிக்குள்ளாக நடத்துவதற்கு நம்ம வில்லிய அங்கிள் இருக்காங்க. நம்ம எல்லோரும் வேதத்தை நன்றாக வாசித்து அதன் மூலம் பல காரியங்களை கற்றுக்கொள்வோம். அங்கிள். Thank you, Jasharan. I really appreciate the team. It's wonderful. Jasharan introduction சொன்னது போல இந்த 3 மாதங்களும் நம்ம அப்ரோச் பண்றது வந்து வித்தியாசமான வேதத்துல இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்த 1/2 hour நம்ம படிக்க போகிறோம். எபேசியர் நிருபத்தை நம்ம எடுத்து படிக்கணும்னு சொல்லி தீர்மானித்திருக்கிறோம். 3 மாதத்துல கச்சிதமான 14 திங்கட்கிழமைகள் வரும். அதனால 14 வாரத்துல இந்த புத்தகத்தை நம்ம கவனித்து படிக்கலாம் என்று யோசிச்சிருக்கோம். ஆல்ரெடி எபேசியர் புத்தகத்தை நம்ம பல மாதங்களுக்கு முன்பாக புக் ஸ்டடியில பண்ணியிருக்கோம். அது வந்து நம்மளுடைய யூடியூப்ல இருக்கிறது. அதுல இருந்து ஒரு சில போட்டோஸ் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறது நீங்க பார்க்கலாம். ஆனா 3 பேருமே தீர்மானித்தது என்னன்னா, தமிழ் கிளாஸுக்கு தமிழ் பிபிடி போடணும்னு சொல்லிட்டு எனக்கு தைரியமே இல்லை. பட் ஆனா அவங்க தைரியமா எடுத்து அந்த செஞ்சதுக்காக அதிகமா நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மேப் அதிலே அந்த பழைய இதிலே பார்த்துருக்கிறோம். ஏசியா மைனர் இப்ப இருக்கிற இந்த துருக்கியில தான் எபேசு பட்டணம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல கார்னர்ல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணமாக கருதப்பட்டது எபேசு பட்டணம். இந்த எபேசியர் புத்தகத்துக்கு நம்ம படிக்கும் பொழுது அது எங்க இருக்கு என்பதை நம்ம பார்த்துட்டோம்னா ஒரு நல்லா இருக்கும். எருசலேம் வந்து ரொம்ப தூரத்துல இருக்குது. டமாஸ்கஸ்க்கு கீழே இருக்குது. எருசலேம் இந்த படமே இல்லை, இந்த இதுலயே மேப்லயே இல்லை. அன்டியாக் இருக்க நம்ம பார்க்கலாம். சிசிலியா அங்க இருக்கிற ஆன்டியாக். அங்க பேஸ் பண்ணி பர்னபாவும் பவுலும் அநேக இடங்களை விசிட் பண்ண போகும் பொழுது எபேசு பட்டணத்திலையும் அவங்க ஊழியர் செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆன்டியாக்ல இருந்து அவங்க எபேசு பட்டணத்துக்கு சென்று அவங்க பணி செஞ்சிருக்காங்க. நம்ம யூஸ்வலா பார்க்கறது போல அந்த புத்தகத்தினுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்த்து விட்டு அதுக்குள்ள போவது நல்லது. ஓகே, அதுக்கு முன்னால நான் இன்னொரு சின்ன ஒரு காரியத்தை நினைச்சிருந்தேன். குரூப்ல போட்டிருக்கிறது போல, நம்ம டீம் மெம்பர்ஸ் போட்டிருக்கிறது போல உங்க கையில ஒரு பென்னும் ஒரு பேப்பரும் இருக்கும்னு நினைக்கிறேன். குயிக்கா ஜஸ்ட் ஐ கிவ் யூ 1 minute, எக்ஸாக்டா 1 minute கொடுக்குறேன். எபேசு பட்டணத்தை குறித்து எபேசு நிருபத்தை குறித்து உங்களுக்கு என்னெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்க. என்ன வசனங்கள், என்ன தாட் வருது? இப்போ 48, 1 நிமிஷம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அது நீங்க எழுதுங்க, உங்க பேப்பர்ல எழுதுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா எல்லாரும் எழுதுவது என்னன்னா, நிறைய கிறிஸ்டியன் மேரேஜஸ்ல எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்பாங்கன்னு சொல்லி அது எல்லாருமே நீங்க எழுதுவீங்க. ஓகே, அதர் தன் தட் ஏதாவது வசனங்கள், தாட், அது மாதிரி எபேசிய நிருபம் சொன்ன உடனே உங்களுக்கு வர்ற தாட்ஸ் எல்லாம் என்னன்னு எழுதுங்க. Just 1 minute. What are the Bible verses you remember? அல்லது what are the thoughts you remember? இப்போ உங்க அவுட்லைன் இருந்தா அவுட்லைன், எது வந்தாலும் சரி. எபேசு நிருபம் இல்லாதபடிக்கு ஒருவேளை வேற பைபிள்ல இருந்து வேற பகுதிகள் இருந்தாலும் கூட நீங்க நினைச்சீங்கன்னா எழுதலாம். ரைட், தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். இனிமேல் அப்படி செய்யணும்னு ஆசைப்படுறோம். உங்களுடைய லேப்டாப்ல இருந்து இருந்தீங்க, உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல போட முடியும்னு நினைச்சீங்கன்னா தயவுசெய்து போடுங்க. ஜஷூரன், ஜனுஷா, ஜீவா 3 பேருமே அந்த சாட் பாக்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நீங்க ஏதாவது கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ண ஆசைப்பட்டாலுமே அது நீங்க போடுங்க. இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து they will respond to you. 7:15 they will respond to you. இப்ப எழுது நீங்க பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாலும் கூட we will note down. Because they are going to be with me. அதனால நீங்க சாட் பாக்ஸை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கலாம். எபேசியர் புத்தகத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது ஒரு காரியம் நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்வோம்.
எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதின கடிதம் சொல்லிட்டு ஓல்டு மேனுஸ்கிரிப்ட்ஸ்ல இல்லையா. அது வந்து இட்ஸ் நாட் a big issue, but that we have to note down. காரணம் இந்த புத்தகத்தை நம்ம டீட்டெயிலா படிக்கும் பொழுது வேற எங்கேயாவது இங்க ஒரு சர்ச்சிலேயோ வேற யாராவது பைபிள் ஸ்டடி எடுக்கும் பொழுது அது சொன்னாங்கன்னா, என்னடா நம்ம பைபிள் ஸ்டடி பண்ணும்போது அதை நம்ம யோசிக்கலன்னு நினைக்கக்கூடாது. தட்ஸ் நாட் a big issue. பட் அதுல ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா, எபேச மையமா வைத்து அங்க பக்கத்துல இருக்க எல்லா சர்ச்சஸ்க்கு எழுதின ஒரு சர்க்குலர் லெட்டரா இருக்கலாம்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இது வந்து ஒரு திருச்சபைக்கு அருமையான ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருந்ததுனால இட் குட் ஹவ் பீன் ஒரு சர்க்குலர் லெட்டராக. அதனால பிறகு இந்த ஸ்கிரைப்ஸ் எழுதும் பொழுது எபேசு மட்டும் எழுதியிருக்க கூடும். அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வது நல்லது. எபேசு நிருபத்தை எழுதுவதற்கு முன்பாக பவுல் 3 ஆண்டு காலம் அவர் எபேசு பட்டணத்துல இருந்து பணி செய்தார் என்று பார்க்கும் பொழுது அது மிக முக்கியமான ஒரு சம்பவம். காரணம் அது ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துடைய பின்பகுதியில வாசிக்கிறோம், எபேசு பட்டணத்துக்கு வருகிறார். அங்க தங்கும்படி சொன்ன உடனே இல்ல ஐ ஹாவ் எ ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் எருசலேமுக்கு அவசரமா போய் கொண்டிருக்கிறேன், நான் போயிடுவேன் சொல்லிட்டு அவர் 18ஆம் அதிகாரத்துடைய கடைசியில எபேசை விட்டுட்டு அவர் நேர எருசலேம் போயிடுறாரு. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அவர் திரும்ப வந்ததாக நாம் பார்க்கிறோம். 19ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை மிக முக்கியமாக நம்ம கருத வேண்டும். அது பணி செய்த அநேக காரியங்கள் குறித்து வாசிக்கிறோம். அதை நீங்க நேரம் எடுத்து படிச்சு பாருங்க. அதை படிச்சு பார்க்கும் பொழுது யூ வில் கெட் மோர் ஐடியாஸ். இன்னைக்கு நீங்க இந்த 1 மினிட்ல எழுதின பாயிண்ட்ல யாராவது அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் குறிப்பிட்டிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதிலும் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் வைத்து அங்க இருக்கிற ஒரு விசுவாசிகள் ஒரு கூட்டத்தார் கிட்டத்தட்ட ஒரு 12 பேர்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அங்க அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருந்திருக்காங்க. பட் தே டோன்ட் நோ அபவுட் ஜீசஸ். இயேசுவை பற்றி அறியாதபடிக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் வைத்திருந்தாங்க. பவுல் போய் அங்க மினிஸ்ட்ரி செய்யும் பொழுது எப்படி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பரிசுத்த ஆவியானவர் வந்தாரோ அதே போல இங்க எபேசு பட்டணத்திலும் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். So that was a historical event. So எபேசு பட்டணம் ஏதோ ஒரு சாதாரணமா ஸ்டார்ட் பண்ண ஒரு ஊழியம் கிடையாது. It was an effective ministry என்பதை மறந்து போகக்கூடாது. In Christ, இங்கிலீஷ்ல வந்து அது ஒரு ஃப்ரேஸா இருக்கும், in Christ, கிறிஸ்துவுக்குள் என்ற ஃப்ரேஸ் வந்து அல்லது கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை வந்து பல முறை இந்த இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் நமக்கு இருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, 6 அதிகாரத்தை நம்ம படிக்க போகிறோம். தமிழ்ல படிச்சீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை எந்தெந்த விதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நீங்க குறிச்சு பார்க்க போறீங்க. எத்தனை முறை வந்திருக்குன்னு நான் இங்க சொல்லல, எனக்கு தெரியும் எத்தனை முறைன்னு சொல்லிட்டு, பட் நான் சொல்ல விரும்பல. யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட். நெக்ஸ்ட் வீக் வரும் பொழுது யூ ஆர் கோயிங் டு சே பிகினிங்லயே இத்தனை முறை இருக்கிறது என்று நீங்க சொல்ல போறீங்க. சோ கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை வந்து மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இந்த புத்தகத்தை குறித்து சொல்லும் பொழுது இட்ஸ் a queen of epistles. பவுல் எழுதின கடிதங்களிலே மிக அருமையான ஒரு கடிதம் என்று ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு காரியமாக நம்ம பார்க்கிறோம். the queen of epistles சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கிற பகுதியில இட்ஸ் அபவுட் பேசிக்கலி பிராக்டிக்கல். அதான் நம்ம பார்த்துக்கிட்டு வருகிறோம். பவுலுடைய கடிதங்களில டாக்டினல் இருக்கும், அடுத்து பிராக்டிக்கல் இருக்கும். இது ரொம்ப சிம்பிளா பிரிச்சிடலாம். முதல் 3 அதிகாரங்கள் பிராக்டிகல்ஸ் டாக்ட்ரின்ஸ், மீதி இருக்கிற 3 அதிகாரங்கள் பிராக்டிகல்ஸ். அதுல 35 காரியங்களை நடைமுறை சத்தியங்களாக குறிப்பிட்டிருக்காராம். So that means he was specifically talking about it. இதை செய், அதை செய்யாத, ஒருத்தருக்கு பொய் சொல்லாதீங்க சொல்லிட்டுலாம் ஒவ்வொரு நடைமுறை சத்தியங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். அதுல 35 என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். That's very important. So போன வரைக்கும் நம்ம படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், சில நேரங்களில அதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண விரும்புகிறோம். 1 2 3 4 இதெல்லாம் செய்யக்கூடாது, 1 2 3 4 5 6 7 இதெல்லாம் செய்யணும் சொல்லி லிஸ்ட் போடுறது வந்து தட் இஸ் நாட் குட். அதை வச்சு மட்டும் நம்ம இருந்தோம்னா we are trying our best, இதெல்லாம் நான் செய்யக்கூடாது, இதெல்லாம் செஞ்சானா, அப்படி கிடையாது. முதல் 3 அதிகாரங்களில இருக்கிற அந்த டாக்ட்ரின்ஸ் முக்கியம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் சொல்லி நான் பிடிச்சிட்டேன்னு சொன்னா அதுக்கு பிறகு என் வாழ்க்கை அதை மையமாக இருக்க வேண்டும்.
இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்டியன்ஸுக்கு வந்து டாக்டரின்ஸ் முக்கியம் கிடையாது, பிராக்டிக்கலா நான் இருந்துட்டா போதும் சொல்லிட்டு we don't depend on Christ. கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாதபடிக்கு அதாவது கிறிஸ்துவை யூஸ் பண்ணிக்கொண்டு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துகிறோம். தட்ஸ் நாட் ரைட். ஆனாலும் கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நமக்கு இந்த 35 நடைமுறை சத்தியங்கள் மிக முக்கியமானது என்று பார்க்கலாம். இன்னொரு தாட் இந்த புத்தகத்தினுடைய இதை பார்க்கும் பொழுது, கொலோசையரும் எபேசியரும் பவுல் ஜெயில இருந்து எழுதும் பொழுது, சிறைச்சாலை கடிதங்கள் சொல்லும் பொழுது இந்த 2 முக்கிய கடிதங்கள் உண்டு. அதோடு கூட பிலிப்பியரும் பிலமோன், இந்த 4 கடிதங்கள் தான் அவர் ஜெயில இருந்து எழுதின கடிதங்கள் சொல்லும் பார்க்கிறோம். அதுல குறிப்பாக கொலோசையரும் எபேசியரும் கிட்டத்தட்ட நிறைய காரியங்கள் ஓவர்லேப் ஆகிறதாக, கிட்டத்தட்ட ஒரு 75 பாயிண்ட்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகிறதாக, அதாவது ஷேர் பண்ணி சொல்றதாக நம்ம பார்க்கக்கூடும். சோ எபேசியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது கண்டிப்பா நம்ம கொலோசியர் புத்தகத்தை மிஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி கொலோசியர் புத்தகத்தை படிக்கும் பொழுது எபேசியர் புத்தகத்தை ரெஃபர் பண்ணணும். ஒரே ஒரு மெயின் டிஃபரன்ஸ் என்னன்னா, கொலோசையில வந்து இயேசுவே திருச்சபையின் தலைவர், he is a head of the church என்பதை கொலோசையர் போடப்பட்டிருக்கிறது. ஆனா எபேசியர்ல மிக முக்கியமான ஒரு சத்தியம் என்னவென்றால், திருச்சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரம். சோ எபேசு வந்து சபைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்குது, கொலோசையர் வந்து தலைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்குது, கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நம்ம மறந்து போக வேண்டாம். அப்படின்னா முதலாவது பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, எபேசு புத்தகம் சொல்லி சொன்னோம்னா இன் கிரைஸ்ட் என்பதை மறக்கவே கூடாது. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை முக்கியம். 2வது காரியம் இங்க நம்ம பார்க்கும் பொழுது, சபை, திருச்சபை ஒரு புதிய ஐக்கியம் என்பதை குறித்து அதிகமா ஹைலைட் பண்ணப்பட்ட ஒரு புத்தகம். அதனால ஜான் ஸ்டார்ட் வந்து தன்னுடைய கமெண்ட்ரியில் எழுதும் பொழுது அவர் கொடுக்கிறாருன்னா, காட்ஸ் நியூ கம்யூனிட்டி, காட்ஸ் நியூ சொசைட்டி, ஒரு சமுதாயம், ஒரு புதிய சமுதாயம் என்ற வார்த்தை தான் வைக்கிறார். அதனால இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எபேசு புத்தகத்தை படிக்கும் பொழுது இந்த 2 முக்கியமான சத்தியத்தை இந்த ஸ்லைட்ல இருந்து பார்த்துக்கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தையை நம்ம கண்டிப்பா அதிகமா நம்ம படிக்க வேண்டும். அதே போல ஒரு புதிய சமுதாயம், ஒரு திருச்சபை. இன்னைக்கு வந்து டினாமினேஷன்ஸ், சர்ச் பில்டிங்ஸ் அதனால நிரம்பி இருக்கிறதுனால அந்த வார்த்தை சபை என்று சொன்ன உடனே நமக்கு டக்குன்னு நம்ம போற சர்ச்சு அல்லது அந்த நேத்து வந்து எங்களுடைய ஆன்லைன் சர்ச் சர்வீஸ்ல ஆன்லைன் சர்வீஸ்ல இருந்தேன். காலையில பெல் அடிக்கிறது, அந்த பெல் அடிச்சுதான் ஸ்டார்ட் பண்றாங்க. வாவ், அந்த ஆலய மணி சத்தம் கேட்கும் பொழுதே நமக்கு அப்படி சந்தோஷமா இருக்குன்னு சொல்ற மாதிரி நமக்கு டக்குன்னு ஆலயம் சொன்ன உடனே அந்த மணி அடிக்கிறது, அந்த ஃபர்ஸ்ட்ல போய் பாச நிக்கிறது, டோம் பண்றது, அப்படிதான் நமக்கு வருகிறது. ஆனா எபேசு பட்டணத்துல சபை என்று சொல்வது வந்து ஒரு கூட்ட மக்கள், விசுவாச மக்கள். இன்னைக்கு நம்ம ஒரு சபையா கூடி இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கி கொண்டு வருகிறோம் என்ற சத்தியத்தை மனசுல வைத்துக்கொண்டு எபேசு புத்தகத்தை படிப்போம். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். எனக்கு சகோதர சகோதரிகள் இந்த மாதிரி ஒரு ஆலோசனை கொடுக்கும் பொழுது எபேசு படிக்கணும்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷம். உங்க சர்ச்ல யூத் குரூப் அதை சேர்ந்து படிங்க. EGF மீட்டிங்ஸ்ல வந்து இது வரைக்கும் நீங்க எபேசியர் புத்தகத்தை படிக்கலன்னா தயவுசெய்து படிக்க வேண்டும் என்று அன்பாய் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஸ்லைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த தம்பிமார் தங்கச்சிமாருக்காக நான் ஆண்டவர் துதிக்கிறேன். எனி டைம் யூ கேன் யூஸ் இட். இது வந்து ஒரு காப்பிரைட் பண்ணதும் கிடையாது, நீங்க எங்க சொல்லணும் அவசியம் கிடையாது. உங்களுடைய குரூப்ஸ்க்கு நீங்க யூஸ் பண்றதா இருந்துச்சுன்னா யூ கேன் ஃபுல்லி யூஸ் இட். இந்த புத்தகத்தினுடைய மைய கருத்து என்று சொல்லும் பொழுது, இது ஒரு தனிப்பட்ட சபையின் குறிப்பிட்ட பிள்ளைகளை சரி செய்ய எழுதப்படவில்லை. இந்த சர்ச்சிலே தான் ப்ராப்ளம், அதை கரெக்ட் பண்ணணும் என்பதற்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் கிடையாது. மாறாக எல்லா சபைகளிலும் உள்ள பிரச்சனையை தடுக்கவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை முதிர்ச்சி அடைய ஊக்குவிப்பதன் மூலம் இயேசு கிறிஸ்துவின் வேலையிலும் மற்றும் அவரிடத்தில் தனிப்பட்ட விதத்திலும் ஐக்கியமாக இருக்கும் ஒற்றுமையான ஜெவ ஜனத்தின் மையமாக அமைந்திருக்கிறதை காணலாம். குயிக்கா நான் சொல்லிடுறேன், எந்த விதமான ஒரு பிரச்சனைக்காக எழுதப்பட்ட ஒரு கடிதம் கிடையாது. இந்த கிறிஸ்துவின் சபையானது மெச்சூரிட்டிக்கு, முதிர்ச்சி அடைவதற்கு, அதை ஊக்குவிப்பதனும், தேவனுடைய வேலையில, இயேசு கிறிஸ்துவனுடைய வேலையில ஒவ்வொருவரும் ஐக்கியமாக சேர்ந்திருந்து செயல்படுவதையும் மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிறது. சோ
சொல்ல வேண்டுமென்றால் the Christian unity, Christian maturity அது வந்து சர்ச்சில் வளரணும் என்பதுதான் இதனுடைய முக்கிய செய்தியாக நம்ம பார்க்க முடியும். அதை நம்ம பார்ப்போம், படிக்க போகிறோம். சபையை குறித்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான படம் போட்டிருக்காங்க. பட் சபையை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது பலவிதமான எண்ணங்கள் நமக்கு வரும். பவுல் வந்து அருமையான ஓமைகள் அல்லது உதாரணங்களை வைத்து குறிப்பிட்டதான் நம்ம பார்க்கலாம். முதலாவது காரியம், சபை என்று சொல்லும் பொழுது ஒரு சரீரம். இட் இஸ் 1ஆம் அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனத்துல படிக்க நம்ம போறோம். பாடி, we are all part of a church சொல்லும் பொழுது நம்ம எல்லாம் சரீரத்துல, ஒரே சரீரத்துல சேர்ந்திருக்கோம்னு சொல்லிட்டு, தேவனுடைய வாசஸ்தலம் சபை என்று குறிப்பிட்டு சொல்லும் பொழுது 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஆலயம் என்ற வார்த்தை உபயோகிக்கலாம். 3வது மிஸ்ட்ரி, மறைந்திருந்து ரகசியத்தின் ஐக்கியம். That's going to be very interesting. 3ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்க போறோம். சர்ச் என்று சொல்லும் பொழுது இட்ஸ் a historical truth. வெளிப்படையா சொல்ல போறாரு, ஆனா அதனுடைய ரகசியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். நியூ மேன் என்று 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். புதிய சாயலை பெற்றுக்கொள்ள நம்ம we became a new person. சர்ச் சொல்லும் பொழுது அதனாலதான் ஜான் ஸ்டார்ட் அதை சொல்றாரு, நியூ கம்யூனிட்டி, ஒரு புதிய சாயலுக்குள்ளாக வரக்கூடிய ஒரு கம்யூனிட்டி. 5ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. சபை என்பது மணவாட்டி. கணவனுக்கு சொல்லும் பொழுது கிறிஸ்து திருச்சபையை நேசிப்பது போல, அதனால அங்க மணவாட்டிக்கு ஒப்பிடப்பட்டு சொல்லுதான். கடைசி அதிகாரத்துல போர் வீரன், இட்ஸ் அ வார்ஃபேர். சபை என்று சொல்லும் பொழுது ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க தனியா பாத்தீங்கன்னா தனியாவும் சொல்லலாம். நான் வந்து திருச்சபையில ஒரு அங்கமா இருந்தேன்னா ஒரு கையை போல இருக்கிறேன் அல்லது காலை போல இருக்கேன்னு சொல்லிட்டு சரீரத்துக்குள்ள இருக்கிற மாதிரி சொல்லலாம். அல்லது ஒரு பில்டிங் என்று சொன்னோம்னா நான் ஒரு செங்கலா இருக்கிறேன் என்று நம்ம சொல்லலாம். ரகசியம் சொல்லும் பொழுது நான் அந்த ரகசியத்துக்குள்ள இருக்கேன்னு சொல்லலாம். அப்படியாக தனிப்பட்டதமாகவும் சொல்லலாம். எஸ்பெஷலி கடைசி வார்த்தையை பார்த்தோம்னா போர்ச்சேவகன், தட்ஸ் அ வார்ஃபேர். 6ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதி நம்ம அடிக்கடி நம்ம பார்த்திருப்போம். அதை நம்ம பார்க்கும் பொழுது we think that is warfare individually நினைக்கிறோம். இட்ஸ் நாட் only individually. இன்னைக்கு குடும்பத்துல ஒரு பெரிய வார்ஃபேர், கிறிஸ்டியன் ஃபேமிலினாவே ஒரு பெரிய வார்ஃபேருக்குள்ள நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கோம். திருச்சபை ஐக்கியம் என்பது வந்து ஒரு பெரிய வார்ஃபேர் என்பதை மறந்தே போகக்கூடாது. இது வரைக்கும் பிசாசுனுடைய பின்னால இருந்தோம், இப்போ நம்ம ஆண்டவருக்கு வந்துட்டதுனால தட் வார்ஃபேர் வில் கண்டினியூ என்பதை மறந்து போகக்கூடாது. சோ தனிப்பட்டதமாக, குடும்பமாக, திருச்சபையாக இதை நம்ம ஒப்பிட்டு பார்ப்பது மிக அவசியம். ஒரு பிராட் அவுட்லைன் சொல்லி நம்ம பார்த்தோம்னு சொன்னோம்னா, நான் சொன்னது போல 2ஆ பிரிக்கலாம். 3 அதிகாரங்கள் சித்தாந்த போதனைகள், டாக்ட்ரின்ஸ், அண்ட் மீதி இருக்கிற 3 அதிகாரங்கள் நடைமுறை போதனைகள். நல்ல தமிழ் வார்த்தை வைத்திருக்காங்க. இந்த ஸ்லைடு வந்து தமிழ்ல வரலன்னா நான் கண்டிப்பா டாக்ட்ரின்ஸ் அண்ட் ப்ராக்டிகல்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். So I sincerely thank my brothers and sister Janusha for helping me. நல்ல வார்த்தைகள், சித்தாந்த போதனைகள், டாக்ட்ரின்ஸ் அண்ட் நடைமுறை போதனைகள், அந்த மற்ற வார்த்தைகளும் இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு அவுட்லைன், என்னுடைய வெரி ஃபேவரட் அவுட்லைன், கிறிஸ்துவில் உள்ள ஐஸ்வர்யம், வெல்த் இன் கிரைஸ்ட். முதல் 3 அதிகாரங்களில கிறிஸ்துவில் உள்ள ஐஸ்வர்யம், வாட் டு வி மீன் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். கிறிஸ்துவில் உள்ள ஐஸ்வர்யம். 2வது வாக் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நடத்தல். அந்த வார்த்தை நடத்தல் என்றது வந்து அடிக்கடி வரதை நம்ம பார்க்க போறோம். கிறிஸ்துவுக்குள் நடத்தல். 3வது வார்த்தை நம்ம முன்னாலே பேசிட்டு இருக்கிறது போல கிறிஸ்தவ வாழ்க்கையில் உள்ள போராட்டம். there is a warfare in Christian life. warfare in Christian life. So என்னுடைய ஃபேவரட் அவுட்லைன் வந்து wealth in Christ, walk in Christ and warfare in Christian life. ஜான் ஸ்டார்ட் அவருடையது வந்து ஐ திங்க் இது வந்து வேற நினைக்கிறேன். பட் எனிவே டிஃபரெண்டான அவுட்லைன்ஸ் பார்க்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த புதிய வாழ்க்கை, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வரைக்கும் நல்லா பார்க்கலாம். மிக அருமையான ஒரு பகுதி. தேவன் உருவாக்கிய புதிய சமுதாயம். சோ தேவன் உருவாக்கிய 2 முக்கியமான காரியம். ஒண்ணு வந்து புதிய வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்கிக்கிறார்.
அடுத்தது நியூ ஸ்டாண்டர்ட்ஸ், தரநிலைகள், தேவன் எதிர்பார்க்கும் புதிய ஸ்டாண்டர்ட்ஸ் அல்லது புதிய தரநிலைகள் என்று நம்ம பார்க்கிறோம். அது 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வரைக்கும். அடுத்து 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த கமெண்ட் எப்படி போட்டிருக்குன்னா, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உறவுகள் அதை நம்ம அதிகமா பார்க்க போகிறோம். அண்ட் யூஸ்வலா பேராகிராஃப் பிரிப்போம். அதை 8 பிரிவா பிரிச்சிருக்கிறத நீங்க பார்க்கலாம். நேரம் எடுத்து பார்க்கும் பொழுது நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இன்னைக்கு முன்பே அறிவிக்கப்பட்டது போல 2 வசனங்களை மட்டும் நம்ம தியானிக்க போகிறோம். அடுத்த வாரத்துல we are going to continue. அடுத்த வாரத்துல நம்ம அதிகமா இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்க்க மாட்டோம். இந்த இன்ட்ரோடக்ஷனை நீங்க அந்த 1 நிமிஷம் எழுதுன பாத்தீங்களா, அதுல எத்தனை பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இனிமேல் we are going to enter. இன்னைக்கு நம்முடைய மத்தியில இருக்கிற தங்கச்சி ஜெமிமா ஃப்ரம் சென்னை ஸ்கூல் ஸ்டூடெண்ட். ஜெசிகா, ஓகே, ஜெசிகா இஸ் கோயிங் டு ரீட். ஜெமிமாவுடைய தங்கச்சி ஜெசிகா இஸ் கோயிங் டு ரீட். அண்ட் எபேசியர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஜெசிகா, கேக்குதா? கேக்குது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 2ஆம் வசனம் உடைய தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். Thank you so much, Jessica. Thank you, uncle. நம்ம பைபிள் ஸ்டடியில இருக்கிற யங்கஸ்ட் பார்ட்டிசிபென்ட். I sincerely thank Jessica. Okay. God bless you. Thank you, uncle. இந்த 2 வசனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது வாழ்த்துரை, கிரீட்டிங்ஸ் என்பதை நம்ம பார்க்கலாம். அதுல 3 மிக முக்கியமான சத்தியங்கள் நம்ம பார்க்க வேண்டும். யார் எழுதுனது, யாருக்கு எழுதுனது, என்ன கூறுகிறார், இதை 3 நம்ம எல்லா கடிதங்களையும் பார்க்கிறோம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இட்ஸ் நிருபம் என்று சொல்லும்போது இட்ஸ் லெட்டர். ஸோ அதை நம்ம அப்படிதான் பார்க்கணும். லெட்டரா எழுதப்பட்டதா நம்ம பார்க்கணும். ஸோ ஆத்தருடைய மைண்ட்ல என்ன இருக்குது என்பது மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவர் தான் முழு வேதாகமத்தினுடைய ஆசிரியர். ஆனா பவுலை உபயோகித்து எழுதியிருக்கிறார். யாருக்கு எழுதியிருக்கிறார்? எபேசுவை சுற்றில இருக்கிற திருச்சபையின் மக்களுக்கு எழுதியிருக்கிறார். அவர் எப்படியாக துவங்குகிறார் என்று நம்ம பார்க்க போகிறோம். பவுலிடமிருந்து வந்த கடிதம். பவுல் அவர் தான் இந்த கடிதத்தை எழுதினார் என்பதுல சந்தேகமே இல்லை. அண்ட் அவர் தன்னை பற்றி எழுதும் பொழுது தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் என்று குறிப்பிடுகிறார். He is an apostle of Christ Jesus. அது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. 12 அப்போஸ்தலர்கள் மட்டும்தான் அப்போஸ்தலர்கள் என்று கருதி கொண்டிருந்த காலத்துல பர்னபா, பவுல் போன்றவர்களும் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார்கள். அதனால பவுல் மட்டும்தான் இந்த 12வது அப்போஸ்தலன் சொல்லக்கூடாது. பர்னபாவையும் அப்போஸ்தலன் அழைக்கப்பட்டிருக்காங்க. So that means they are God sent. அந்த வேர்ட் அப்போஸ்தல் என்ற வேர்டு God sent என்பதுதான் மிக முக்கியமானது. இந்த காலத்துல மிஷனரி என்ற வேர்டையும் அப்போஸ்தலர் என்ற வேர்டு தான் யூஸ் பண்ணலாம். ஆனா மிக முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, நான் நானா எழும்பிக்கிட்டு நானும் அப்போஸ்தலன் அப்படி சொல்லல. தேவனாலே அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனுடைய சித்தத்தின்படி அனுப்பப்பட்ட அப்போஸ்தலன் என்பதை அவர் இருக்கிறார். 2வது காரியம், கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, புறஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதை 1ஆம் அதிகாரத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துக்கு பின்பாக இருக்கிற பகுதி. So that means he has called by God to be an apostle to Gentiles. புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க அழைக்கப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் என்று சொல்வோமானால் அது பவுல். அது அதுல ரொம்ப உறுதியா இருக்கார். 2வது காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவன். அதுதான் அவர் ஸ்டார்ட் பண்றாரு. It's not my will, it is not my desire, it's not my passion, it is God's will. தேவனுடைய சித்தம் என்று சொல்கிறார். Dear brothers and sisters, இன்னைக்கு இந்த லெட்டர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே
கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு காட்ஸ் வில். ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுப்போம். நிறைய காரியங்களை சாதிக்கலாம், நிறைய காரியங்கள் செய்யலாம் நினைக்கலாம். ஆனா ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போமானால் அது எப்பவுமே நல்லது. அல்லது மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல படிச்சது போலதான், ஆண்டவர் வரும் பொழுது போய் தட்டிட்டு, ஆண்டவரே நான் உமக்காக இது செஞ்சேன்னு அதை செஞ்சேன்னு சொல்லிட்டு, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், நான் உன்னை அறியேன், என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் மட்டும்தான் அறிவேன்னு சொல்லி சொல்றாரு. சோ இன்னைக்கு தட்ஸ் a very strong statement. மத்தேயு 7:21. கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்வதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதை நம்ம மனசுல வைத்துக் கொள்வது அவசியம். The hearers, அல்லது those who receive it சொல்லும் பொழுது நம்ம முன்னாலே பார்த்தது போல எபேசு என்ற பெயர் வந்து ஒரு சில புத்தகங்கள்ல கொடுக்கப்படாம இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அது பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த கடையத்தை முழுது நம்ம பார்க்கும் பொழுது அறிந்து கொள்ள வேண்டாம், எபேசுவை மையமாக வைத்திருக்கிற மற்ற திருச்சபைகளுக்கு ஒரு சர்க்குலர் லெட்டர் மாற எழுதப்பட்ட ஒரு கடிதம் என்று நம்ம பார்க்கலாம். அதுக்கு பின்பாக தான் முதலாவது முறையாக வருகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள், இன் கிரைஸ்ட், கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார். சோ அதனால ஒரு கமெண்டேட்டர் ரொம்ப அழகா சொல்றாரு, எபேசுவா அல்லது பக்கத்துல இருக்க சர்ச்சையா இல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற திருச்சபையின் மக்களுக்கு எழுதப்பட்டது. இன்னைக்கு அதனால நானும் நீங்களும் மிகுந்த வாஞ்சியோடு படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுவது. அதனால the whole letter is written to believers like us, நம்மள போல இருக்கிற விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது என்பதை மறந்து போகக்கூடாது. அதோடு கூட இன்னொரு வார்த்தை உபயோகிக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்தவான்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு பயமா கூடியது. யார் அந்த மாதிரி செயின்ஸ்? கேத்தலிக்ஸ் தான் அப்படி சொல்லுவாங்க. கேத்தலிக்ஸ் வந்து இவங்கள செயின்ஸ் சொல்லுவாங்க. அவங்களாம் யாருன்னா சோசன் பீப்புள். அந்த சர்ச்சிலேயே ஒரு சிலர் தான் செலக்ட் பண்ணி அவங்களாம் செயின்ஸ் சொல்லுவாங்க. நம்ம வந்து யாருமே செயின்ஸ் சொல்ல விரும்ப மாட்டோம். ஆனா பவுல் இந்த விசுவாசிகள் எழுதும் பொழுது செயின்ஸ் தரார். அதை நம்ம டைம் எடுத்து யோசித்து பார்க்க வேண்டும். மற்ற பகுதியில் படிக்கும் பொழுதும் நம்ம வில் கம் பேக் டு திஸ் ஒன். நான் வந்து ஒரு பரிசுத்தவான்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லலாமா? கண்டிப்பா சொல்லவே கூடாது. ஆனா மற்றவங்க என்ன பார்க்கும் பொழுது பரிசுத்தவான் என்று சொல்லலாம்னா சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு புதிய வாழ்க்கை, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ஒரு விசுவாச வாழ்க்கை. நான் பாவத்திலே வாழ்ந்தவன், பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவன். பாவத்திலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது தேவன் என்ன ஒரு நீதிமான் என்று அழைக்கிறான்னு சொல்லும் பொழுது, அதான் ரோமர் 5ஆம் அதிகாரத்துல படிச்சோம். இங்க பரிசுத்தவான் என்று நம்ம அழைக்கப்படுகிறோம். அதனால we are called as holy என்பதுல வந்து நம்ம பெருமைப்படுவதற்காக இல்ல, தேவன் நம்மளை பார்த்து பெருமைப்படுவதற்கான காரியம் என்பதை மறந்தே போகக்கூடாது. கிரீட்டிங்ஸ்ல பார்க்கும் பொழுது பிதாவாகிய தேவன், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்ம அடிக்கடி நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏன் பரிசுத்த ஆவியானவர் குறிப்பிடல? பவுல் வந்து இந்த ட்ரினிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம போயிட்டாரா? இல்ல 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 இல்ல, கண்டிப்பா அதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த வேதத்தினுடைய ஆசிரியர். அதனால சில இடங்களில தான் பரிசுத்த ஆவியானவரையும் சேர்த்து போடப்பட்டிருக்குமே ஒழிய, பல இடங்களில பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்று குறிப்பிடப்படும் பொழுது நம்ம தப்பான ஒரு போதனைக்குள்ளாக போகக்கூடாது. பவுல் வந்து பரிசுத்த ஆவியானவரை ஆட் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஆனா இங்க அவர் கிறிஸ்துவை மட்டும் வைத்து விடாதபடிக்கு பிதாவாகிய தேவன் என்ற வார்த்தையை உபயோகிக்கிறார். That's a very important factor. God the Father, God the Father. பின்னால் எழுதும் பொழுது இயேசுவின் பிதா என்று குறிப்பிடுவாங்க. That's also great. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பிதா என்று அழைப்பதை போல குறிப்பிடப்பட்ட வார்த்தை. நம்மளும் கண்டிப்பாகவே பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்க வேர்ட் வந்து கர்த்தர் என்ற வார்த்தை போல்ட் லெட்டர்ஸ் வைக்கும் பொழுது நம்ம முன்னாலே பார்த்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டுல எபிரேய லாங்குவேஜ்ல உபயோகித்த அதே வார்த்தையை இங்க கிரீக்ல உபயோகிக்கிறாங்க. அதனால the லார்ட் என்ற வார்த்தை உபயோகிப்பது வந்து பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு நல்லா தெரியும். லார்ட் என்று யூஸ் பண்ணாவே அது கர்த்தர் என்ற வார்த்தை உபயோகிப்பாங்க. தேவன் என்பது வந்து ஒரு பொதுவான வார்த்தையாக சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லலாம். உடன்படிக்கையின் தேவன் என்பவர் வந்து நம்ம கர்த்தர் என்று அழைக்கிறோம். 2 வாழ்த்துக்கள், கிருபை, சமாதானம். கிருபை என்ற வார்த்தை 12 முறை இந்த இடத்துல வருகிறதாம்.
சமாதானம் என்ற வார்த்தை வந்து 5 முறை இந்த புத்தகத்துல வருகிறதாம். இட்ஸ் பிக் திங், ரைட்? அதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயிலா படிக்க போறோம். கிருபையை குறித்து ரொம்ப படிக்க போறோம். சமாதானத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறது படி கிரேக்க மக்களுக்கு வந்து கிருபை, எபிரேய மக்களுக்கு வந்து சமாதானம் என்ற வாழ்த்துக்கள் உண்டு. ஸோ வழக்கமாகவே வாழ்த்தும் பொழுது எபிரேய மக்கள் ஷாலோம் என்று அப்படிப்பட்ட வாழ்த்துதல் சொல்லி வாழ்த்துவாங்க. எனவே ஒரு கடமைக்காக வாழ்த்துதல் சொல்லல, அர்த்தத்தை புரிந்து கொண்டவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் சொன்னதாக நம்ம பார்க்கலாம். ரைட்? Over to Jeshuran. Before that, I have just one slide. Next week நம்ம மண்டே கர்த்தருக்கு சித்தமானா மீட் பண்ணும் பொழுது நீங்க தயவுசெய்து இந்த 6 அதிகாரங்களை வாசிச்சுட்டு வாங்க. கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தை எத்தனை முறை வருதுன்னு சொல்லி பாருங்க. நம்ம பைபிள் ஸ்டடி ஸ்டார்ட் பண்ணும் பொழுது சாட் பாக்ஸ்லயோ அல்லது நீங்க சொல்லிட்டீங்கன்னா வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. அடுத்த வாரம் நம்ம படிக்க போகிற பேசேஜ் மிக முக்கியமான ஒரு பகுதி. 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். கிரீக் லாங்குவேஜ்ல அது ஒரே சென்டென்ஸ், நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. ஒரே சென்டென்ஸ் 3ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும். ஆனா நம்ம தமிழ்ல வந்து நிறைய சென்டென்ஸ் இருக்குது, இங்கிலீஷ்லயும் நிறைய சென்டென்ஸ் இருக்குது. அது கவனமா நம்ம தியானிச்சுட்டு வந்தோம்னா இட் வில் பி a great blessing. Jeshuran or Janusha or Jiva? Yes uncle. Thank you uncle. ஒரு அருமையான பைபிள் ஸ்டடிக்குள்ளார எங்களை கொண்டு போனீங்க. ஸோ இட் வாஸ் வெரி வெரி நைஸ். ஐ ஹோப் எல்லாரும் நல்லா கவனிச்சிருப்பீங்க, அது போல பல காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த செஷன் வந்து ஒரு ஸ்பெஷல் செஷன். இது வந்து நமக்கு டிஸ்கஷன் செஷன். ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் முன்னாடி ஸ்டார்டிங் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி எல்லாரும் உங்கள் மனசில் இருக்கிற டவுட்ஸ் அது வந்து நீங்கள் பில்லி அங்கிள் கிட்ட கேட்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது தாட்ஸ் ஆட் பண்ணணும்னா கூட அது நீங்கள் யூ கேன் ஆட். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சம் டெஸ்டிமோனிஸ் ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் கான்டெக்ஸ்ட் சொல்லணும்னா கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ திஸ் செஷன் இஸ் ஓப்பன் ஃபார் யூ. பட் என்னன்னா ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், யாருமே சைலண்டா இருக்காதீங்க. இந்த சென்ஸ் ஐ மீன் எல்லாரும் அட் அ டைம் சொல்லணும்ன்றல, பொறுமையா ஆளாளுக்கு சான்ஸ் கொடுத்துட்டு நீங்க செய்யலாம். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரே ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நாளைக்கு வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் செஷன் இருக்கும். அதாவது என்ன செஷன் அப்படின்னா பார்ட்டிசிபென்ட் இன்ட்ரோடக்ஷன் செஷன். ஸோ நம்ம ஓப்பனிங் ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து நம்ம எல்லாருமே நம்மளே நாமே அறிமுகப்படுத்திப்போம். ஸோ நம்ம யாரு, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், ஐ மீன் எந்த இஜிஎஃப்ல இருக்கோம், அப்புறம் நம்மளுடைய ரோல், நம்ம என்ன செய்யறோம், இந்த 3 டீட்டெயில் மட்டும் இருந்தால் போதும். ஸோ வேற எந்த எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸும் வேணாம். ஸோ நோட் பண்ணிக்கோங்க, உங்க நேம், நீங்க எந்த இஜிஎஃப், ஐ மீன் எங்க கரண்டா இருக்கீங்க, அப்புறம் நீங்க என்ன செய்யறீங்க. ஸோ இது மட்டும் நீங்க ஷேர் பண்ணா போதும். நாளைக்கு ஷேர் பண்ணும். ஸோ மறக்காம எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. அதே போல ஷேர் பண்ணும்போது ப்ளீஸ் உங்க வீடியோ ஆன் பண்ணி வச்சா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ தட் வி கேன் கெட் டு see you and we can get to know you. அதுதான். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டாக் நம்ம டிஸ்கஷன் செஷனுக்குள்ள போகலாம். ஸோ உங்களுடைய தாட்ஸ் ஆர் உங்களுடைய கொஸ்டின்ஸ் நீங்க ஃப்ரீயா கேட்கலாம் ப்ளீஸ். தேங்க்யூ ஜெஷுரன் அண்ணா. நான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறேன். அப்ப நான் வந்து ஒரு சின்ன கொஸ்டின் எனக்குள்ள படிக்கும் போது வந்துச்சு, தேவனுடைய சித்தத்தினாலே அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்ப சம்டைம்ஸ் இப்ப எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து இந்த தேவனுடைய சித்தத்தும் என்னுடைய சித்தமும் எப்படி மிங்கிள் என்னன்னு ஐடியா பண்ணிக்கிற முடியல. இப்ப சம்டைம்ஸ் ஜாப் ஆகட்டும், இல்லாட்டா மேற்கொண்டு போற இப்ப நாங்க முடிக்கிறோம். ஆனா போகும்போது இதுதான் அக்யூரேட்டா தன்னுடைய சித்தம் தான் வசனப்படுத்தாலும் சம்திங் அதாவது ஒரு இதுவா இருக்கு. ஆனா அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு தேவனுடைய சித்தத்தினாலேன்னு. எனக்குள்ள இந்த டவுட் அடிக்கடி வருது. அது எப்படி நான் டிஃபரன்சியேட் பண்றது என்னோட சித்தம் தேவனுடைய சித்தம்ன்ற மாதிரி. தேங்க்யூ ஜீவா. இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அண்ட் அதுலதான் புக்கே ஸ்டார்ட் ஆகுது. அதனால நீங்க கேட்ட கேள்வி அருமையான ஃபர்ஸ்ட் கேள்வி. தேவனுடைய சித்தத்தின்படி இருக்கும் பொழுது இட்ஸ் நாட் வெரி ஈஸி. டிஸ்கவரிங் காட்ஸ் வில், ஃபைண்டிங் காட்ஸ் வில் என்று நம்ம நிறைய கிளாஸஸ் நடக்கிறோம். நிறைய இடத்துல நம்ம மீட்டிங் கேம்ப்ஸ்ல எல்லாம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும்
இட் இஸ் நாட் சம்திங் லைக் மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஒரு ஃபார்முலா மாதிரி இல்லை, 1 2 3 சொல்லக்கூடிய மாதிரி கிடையாது. இட் இஸ் பேசிக்கலி அ ரிலேஷன்ஷிப். இப்போ எனக்கு ஒரு பையன் இருக்கான், அப்பாவுடைய சித்தத்தை அவன் செய்யறான்னு சொல்றோம்னு சொன்னான்னா, இட்ஸ் நாட் தட் அவனுக்கு அப்படியே சொல்லி டே இது செய்ய அது செய்ய சொல்ற, அதெல்லாம் கிடையாது. he knows my mind, he knows my desires. எனக்கு பிடிக்காத காரியங்கள், எனக்கு பிடித்த காரியங்கள் என்பதை அறிந்திருக்கிறான். சோ என்னுடைய மகன் என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறான்னு சொல்லும் பொழுது எனக்கு பிடித்தமான காரியங்கள் செய்வான், எனக்கு பிடிக்காத காரியங்கள் செய்வான். சோ முதலாவது நமக்கும் தேவனுக்கும் உள்ள இருக்கிற உறவு, நான் அவருடைய பிள்ளை என்ற ஒரு காரியம். இரண்டாவது காரியம், வேத வார்த்தையை நம்ம படிக்கும் பொழுது ஒரு சில காரியங்கள் இட்ஸ் ரிவீல்டு. கர்த்தரை ஸ்தோத்திரிப்பது, அவர் எல்லா காரியங்களும் துதித்து வாழ்வது, அந்த மாதிரி காரியங்கள், நிறைய காரியங்கள் இது தேவனுடைய சித்தம் என்று குறிப்பிடப்பட்டதை நம்ம பார்த்திருக்கோம். சோ எதெல்லாம் தேவனுக்கு விருப்பமானது என்று வேத வார்த்தையை வாசிக்கிறோமோ அதெல்லாம் நம்ம செய்து கொண்டிருக்க வேண்டும். அதை நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு செய்ய வேண்டும். மூணாவது காரியமா ஜீவா கேட்ட நல்ல பாயிண்ட் என்னன்னா, சில குறிப்பிட்ட காரியங்களில நான் தேவனுடைய சித்தத்தை செய்யறேன்னா செய்ய முடியலன்னா கவலைப்படும் பொழுது, முதலாவது காரியம், leave the matter in God's hand. ஆண்டவரே உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று நம்ம ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், நம்மளுடைய சித்தம், அதாவது என்னுடைய சித்தத்தை செய்வதற்கு எனக்கு துடிப்பு இருக்கும். என்னுடைய நம்ம ரோமர் 8ஆம் அதிகாரத்துல படிச்சது போல என்னுடைய பாவத்தன்மை என்னை தாக்கக்கூடும். அதனால ஆண்டவரே you will not do mistake but I may do mistake, அதனால எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லிட்டு கான்ஸ்டன்டா அவரை டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம வழக்கமா தேவனுடைய சித்தத்தை பற்றி சொல்லும் பொழுது சில கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள்னா, நம்ம ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், மற்ற அருமையான ஆலோசனைகள் நம்முடைய பாஸ்டர்ஸ், நம்முடைய மென்டார்ஸ், நம்முடைய விசுவாச நண்பர்கள் அவங்களோட சேர்ந்து இருந்து ஜெபிக்கும் பொழுது பார்க்கிறோம். நாலாவது காரியம் டெஃபினட்டாவே சூழ்நிலைகள். பவுலே சொல்லும்போது சொல்றாரு, எனக்கு இங்க போக தேவன் பரிசுத்தாவை நிப்பாட்டிட்டாரு, அதன் பின்பு என்னை மாத்தி விடுகிறார் என்று சொல்லும் பொழுது closed doors, that's also part of we will call it as divine disappointments. I like that phrase, divine disappointments. பயங்கர disappointment, ஆனா ஆண்டவர் அது ஒரு பர்பஸோட ஸ்டாப் பண்ணிருக்காரு. அப்பவும் I can go forward and then find out ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம ஆண்டவரை நேசிக்கும் பொழுது இதுவே வழி, இதுவே நடவுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம கேட்கலாம். சங்கீதம் 32:8 குறிப்பிடப்பட்டது போல, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லுகிற தேவனை வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். வீணா கவலைப்படாதபடிக்கு, ஒரி பண்ணாதபடிக்கு நம்முடைய தேவனுடைய ஆவியான நம்மோடு கூட இருப்பதனால நம்முடைய ஆவிய அவருக்கு ஈல்டு பண்ணி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பா வழி நடத்துவார். சரியா? தென் ஸ்பெசிபிக்கான ஏரியாஸ், நம்முடைய கேரியர், நம்முடைய மேரேஜ், நம்முடைய நெக்ஸ்ட் மூவ், இது மாதிரி சில காரியங்கள் யோசிக்கும் பொழுது we have to be very very careful. We should not take it very lightly. உங்களுடைய வேலையை கூட மாத்திக்கலாம், பட் கல்யாணம் ஆன பிறகு உங்களுக்கு பொண்ணை மாற்ற முடியாது, பையனை மாற்ற முடியாது. அதனால you have to be doubly careful and triply careful in terms of your marriage and in terms of your career and sometimes very specific areas. அது மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது. We will still work on Jiva. Thank you. Sure, Thank you, Uncle. sure. Thank you, Jiva. So nice question. And Janisha ஒரு question கேட்கணும்னு சொன்னாங்க. It's not a question actually. Thank you, uncle. நான் இன்னும் ஒன்னு யோசிக்கிறேன். We are all young people. இப்போ ஜீவானா சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் young people. நாங்க இங்க வந்திருக்கிறது பில்லி அங்கிளுக்கு லிசன் பண்றதுக்காக மட்டும் இல்ல, இங்க நிறைய சீனியர்ஸ் இருக்காங்க. சோ அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ், அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட சஜஷன்ஸ் இல்ல இந்த மாதிரி கேள்விகளுக்கு பில்லி அங்கிள் தப்பா நினைக்க மாட்டாங்க நீங்க பேசுனீங்கன்னா. நான் நேம்ஸ் கால் அவுட் பண்ண கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்ன ரொம்ப கிண்டல் பண்றதுனால இவங்க பேரை மட்டும் கூப்பிடலாம். ஜூலியஸ் தாத்தா இப்படி அமைதியா என்ன கூப்பிடுவேன்னு தெரியும் எனக்கு, நீ என்ன கூப்பிடுவேன்னு கண்டிப்பா தெரியும். You want to put me down in public, I know that. இது பப்ளிக் இல்ல, இது ஃபெலோஷிப், ஃபேமிலி. No, take it easy, no problem. நீங்க தான் ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க எல்லாம் உங்களை பார்த்து கத்துப்போம்.
See, if we want to add something, we will jump in, no problem. I have freedom with Billy. I have no problem also with Billy also. And I have freedom with you all, no problem. Okay. Billy was beautifully explaining that, points. I'm really happy, Billy. Well done, well done. அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ ஜீவா கேட்ட அந்த கிளாரிஃபிகேஷன்ஸ்க்கு. When, I want to add something, even without your calling, Janusha, I'll definitely involve, ma. No problem. சரியா? But if you don't come, I'll anyway call you. I know that. That's a different thing. Thank you, Sure. uncle. Okay. ஆக்சுவலி ஒன் மோர் ரிக்வெஸ்ட். அதாவது என்னன்னா, சிலர் வந்து அவங்களுடைய மொபைல் நேம்ஸை போட்டிருக்கீங்க. இட் வுட் பி வெரி நைஸ் உங்களுடைய ஓன் நேம்ஸ் போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ தட் வி வில் கெட் டு நோ யார் வந்திருக்கீங்க யார் வரல அப்படின்ட்டு. டோன்ட் வரி, நாங்கள் அதுக்குன்ட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணியோ ஃபோன் பண்ணியே வரல அப்படின்லாம் கேட்க மாட்டோம். பட் ஸ்டில் வில் பி வெரி ஹாப்பி டு நோ. சம் பீப்புள் இங்கே கேலக்ஸின்னு போட்டிருக்கீங்க. வி வுட் லைக் டு நோ ஹூ தட் இஸ். ஸோ ப்ளீஸ் possible உங்க மொபைல் நேமை வந்து ப்ளீஸ் சேஞ்ச் இட் டு யுவர் நேம். இட் வில் பி வெரி நைஸ் இஃப் யூ வுட் டூ தட். ஸோ ப்ளீஸ் மாத்துங்க. அண்ட் அதே போல் நெக்ஸ்ட் டைம் எனிபடி இஸ் கம்மிங் இன் உங்களுடைய நேம் போட்டிங்கன்னா இட் வில் பி வெரி வெரி நைஸ். ஸோ அண்ட் அனதர் திங் இஸ் ஐ எம் ஸோ சாரி, பட் இன்னைக்கு நமக்கு ஒரே கொஸ்டினுக்கு தான் டைம் இருக்கு. ஸோ அவர் டைம் இஸ் கோயிங் டு எண்ட். இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்கு. ஸோ அதனால we will now go to the concluding prayer. ஸோ தேங்க்யூ எல்லாரும், நீங்கள் ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ நம்மளை கன்க்ளூடிங் ப்ரேயர் வழியாக நம்மளை கொண்டு போகிறதுக்கு நம்ம டியர் ஜேம்ஸ் அங்கிள் இருக்காங்க. ஸோ ஜேம்ஸ் அங்கிள், நீங்கள் கன்க்ளூடிங் ப்ரேயர் பண்ணுறீங்களா? ஓகே ஜஸ்வரன், தேங்க்யூ. தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூ அங்கிள். எஸ் ஆடியபிளா இருக்கா? இப்போ ஆடிபிள். ஓகே. அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வெபினார் ஸ்டடி மூலமாக ஆண்டவரே அநேக காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு தேவன் பாராட்டின எல்லா கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தினுடைய 66 புத்தகங்களையும் ஆண்டவரே நாங்கள் அவுட்லைன் ஸ்டடியாக படிப்பதற்கு உதவி செய்தீர். இந்த நாளிலே ஆண்டவரே நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரே பைபிள் ஸ்டடி, கேரக்டர் ஸ்டடி போன்றவைகளை படிப்பதற்காக இந்த நாளில் நாங்கள் மீண்டுமாக ஆண்டவரே இந்த நாளில் கூடி வருவதற்கு தேவன் கிருபை செய்தீர். விசேஷமாய் இந்த நாட்களில் எபேசர் நிருபத்தை ஆண்டவரை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரே எங்களுக்கு நீர் வைத்திருக்கிறதான சமாதானம், கிருபை போன்றவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துவினாலே எங்களுக்கு கிடைக்கிற எல்லா விதமான இப்படிப்பட்ட ஈவுகளுக்காக நாங்கள் அதிகமாக துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு பைபிள் ஸ்டடி எடுக்கிற பில்லியன் நம்முடைய கரங்களை தருகிறோம். அவர்களை தொடர்ந்து நீங்க பலப்படுத்துங்க. அதே போல அட்டன் பண்ற ஒருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் இணைந்து கற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் அதிகமாக ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே தேவன் எங்களோடு கூட தொடர்ந்து இடைவிடும். நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொண்டதுபடி வாழவும் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி, ஆண்டவரே தேவனுடைய சித்தத்தை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அறிந்து அதன்படி இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவன் கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாய் இதுல பங்கு பெற்றிருக்கிற அருமையான எங்களுடைய இளம் பட்டதாரிகளுக்காக நாங்கள் அதிகமாக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய எல்லா விதமான எஃபர்ட்ஸ்க்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய கேரியர், தங்களுடைய எதிர்கால ஆண்டவரே வாழ்க்கையை பற்றி ஆண்டவரே அவர்கள் யோசிக்கும் போது ஜெபித்து தேவனுடைய சித்தத்தின் மையத்திலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தேவன் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை யாவரையும் நாங்கள் நம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், பலப்படுத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சாமி, வாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன். 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 Thank you so much uncle. வெல்கம். Thank you uncle. And thank you எல்லாரும் ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக நன்றி. அங்கிள் ஆமா கரெக்ட்டா ஒரு நிமிஷம் இருக்குது. இல்ல இந்த நீங்க chat boxல போட்டதுக்காகவும் தேங்க் பண்றேன். ஜூலியஸ் போட்ட மாதிரி this only book talks about the filling of the Holy Spirit. சதீஷ் போட்டிருக்கிற மாதிரி the love of Christ ரொம்ப அழகா போடப்பட்டிருக்குது. அதை வந்து நீங்க பாத்துக்கங்க, chat boxல பாத்துக்கங்க. Thank you. ஒரே ஒரு அப்சர்வேஷன். அந்த எபேசுல வந்து 3 வருஷம் இருந்தாருன்னு சொல்லி போட்டிருந்தீங்க. அப்போ 19 வசனம் கொடுத்து இல்ல அதான் அது வந்து 19ஆம் அதிகாரத்துல 20ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கணும். 20ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவாரு, உங்களுடைய பட்டணத்துல நான் 3 வருஷம் இருந்தேன்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிடுறேன். அப்போஸ்தலர்
ஆமா 20 அப்போ வந்து எபேசு சபையில இருக்க தலைவர்களுக்காக பேசிட்டு இருப்பாரு. ஆமா ஆமா, அவங்கள வழி அனுப்புறதுக்கு அவரை 31ஆம் வசனம் அப்போஸ்தலர் 20:31 ஆனபடியால் நான் 3 வருஷ காலமாய் இரவும் பகலுமாய் கண்ணீரோடு இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து சரி கரெக்ட். அந்த வசனத்தின்படிதான் 3 வருஷம். சரி சரி, தேங்க்யூ. That's what exactly I want. நான் மிஸ்டேக் பண்ணாலும் நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம்னா that will be very good. அதான் 3 3 நீங்க என்ன சொல்லும்போது 3ன்னு சொன்ன மாதிரி எனக்கு ஞாபகம். 3 சொன்ன மாதிரி இருக்குல்ல? That's right. ஆனா இங்க 3 தான் போட்டுருக்கு. ஆனா 3 ஆனா இங்க 3 தான போட்டுருக்கு. 3 தான். 3 அதுல போட்டுக்கிறீங்க பிபிடில. ஆமா, அவள மேபி போட்டுக்கிறது 3. நீங்க இப்ப சொல்லும்போது கூட 3ன்னு சொன்னீங்க. 3 தான். 3 வருஷம் தான். சாரி, நான் இங்க தப்பா சொல்லிருக்கலாம். 3 வருஷம் தப்பா சொன்னனோ. ஆனா இது 3 வருஷம் தான். 3 வருஷம். 3 years is very clear. இல்ல அதான் பிபிடில கரெக்ட்டா தான் இருக்கு. 3 வருஷம் தான் இருக்கு. Okay.